வாழ்க வளமுடன். மகர ராசியில் பிறந்த அன்பு உள்ளங்களுக்கு இறைவனின் ஆசியும் பிரபஞ்சத்தின் பேரலும் துணை நிற்கட்டும். மகரம் என்றாலே அது பொறுமை, விடாமுயற்சி மற்றும் எதிலும் சோர்வடையாத உழைப்பின் அடையாளம். மற்ற ராசிக்காரர்களைப் போல நீங்கள் எதையுமே எளிதில் பெற்றுவிடுவதில்லை. உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடிக்கும் பின்னால் வியர்வையும் கண்ணீரும் சோர்வில்லாத உழைப்பும் இருக்கும். ஆனால் நீங்களே அறியாமல் பலமுறை நினைத்திருப்பீர்கள், நான் இவ்வளவு உழைக்கிறேனே, ஏன் எனக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று. இந்த ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்களை எளிதில் வாழவிட மாட்டார். உங்களை செதுக்கி தங்கம் போல மாற்றுவார். உங்கள் மீது அவர் சுமத்தும் பொறுப்புகளும் சோதனைகளும் மற்றவர்களை விட அதிகமாகவே இருக்கும். ஆனால் மகர ராசி நேயர்களே, உங்கள் பொறுமையின் எல்லைக்கோடு இப்போது நிறைவடைய போகிறது. ஜூலை 21 மற்றும் 22 ஆகிய இந்த 2 நாட்களில் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை உருவாக்கி காட்டியுள்ளது. பல நாட்களாக, ஏன் பல மாதங்களாக உங்கள் மனதில் ஏதோ ஒரு பாரம், ஒரு இலக்கை அடைய முடியவில்லையே என்ற தவிப்பு, அல்லது குடும்பத்துக்காக உங்களை முழுமையாக அர்ப்பணித்துவிட்டு தனித்து நின்ற அந்த வலி, இவை அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டிய நேரம் இது. காலம் உங்கள் பக்கம் திரும்பியுள்ளது. நீங்கள் இத்தனை காலம் பட்டு வந்த கஷ்டங்களுக்கான அறுவடை காலம் இப்போது உங்கள் வாசலில் வந்து நிற்கிறது. ஜூலை 21 மற்றும் 22 தேதிகளில் உங்கள் வாழ்வில் நிகழப்போகும் அந்த முக்கிய மாற்றங்கள் சாதாரணமானவை அல்ல. இவை உங்கள் வாழ்க்கையின் போக்கை தீர்மானிக்க போகும் மகத்தான திருப்பங்கள். நீங்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய இலக்கை துரத்தி கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு தீர்க்க முடியாத சிக்கலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். கவலை வேண்டாம். இன்று உங்கள் ராசியின் அதிபதியும் பிரபஞ்சத்தின் பேரமைதியும் இணைந்து உங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டப் போகிறது. நாம் இன்று பார்க்க போகும் இந்த விஷயங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் வெறும் வார்த்தைகளாக இருக்கப் போவதில்லை. இவை உங்களை வெற்றியின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லப் போகும் வழிகாட்டுதல்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த காணொளியை வெறும் தகவலாக மட்டும் பார்க்காமல் பிரபஞ்சத்திடமிருந்து உங்களுக்கு நேரடியாக வரும் ஒரு அழைப்பாக உணருங்கள். உங்கள் மனதின் குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும் அந்த நொடி இது. வெற்றிக்கான சாவி எங்கே இருக்கிறது? எந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கப் போகும் முடிவு உங்கள் தலைவிதியை மாற்றப் போகிறது? உங்கள் ராசிக்கு உரித்தான அந்த பிரபஞ்ச ரகசியம் எது? இந்த அத்தனை ரகசியங்களையும் நாம் இந்த வீடியோவில் மிக விரிவாக பார்க்க போகிறோம். உங்களின் தொழில், குடும்பம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தில் நிகழப்போகும் அந்த திடீர் மாற்றங்களுக்கு தயாராகுங்கள். இந்த கணத்திலிருந்து உங்கள் பழைய கவலைகளையும் தேவையற்ற பயன்களையும் தள்ளி வையுங்கள். ஜூலை 21 மற்றும் 22 ஆகிய இந்த சிறப்பு நாட்களில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு வெற்றியின் பயணம் இப்போது தொடங்கப் போகிறது. வாருங்கள், அந்த அற்புத ரகசியங்களுக்குள் ஒன்றிணைவோம். கிரகங்களின் அதீத சக்தி. ஜூலை 21 மற்றும் 22 மகர ராசிக்கு மாறப்போகும் விதி. மகர ராசி நேயர்களே, நாம் இப்போது பேசப்போகும் இந்த விஷயம் சாதாரணமான ஜோதிட கணிப்புகளை விட உங்கள் வாழ்க்கையை நேரடியாக தொடக்கூடியது. ஜூலை 21 மற்றும் 22 ஆகிய இந்த 2 நாட்களில் வானமண்டலத்தில் நிகழப்போகும் கிரகங்களின் நிலைப்பாடு ஒரு அபூர்வமான ஆற்றலை உருவாக்கப் போகிறது. உங்களின் ராசி அதிபதியான சனி பகவான் தனது சொந்த பலத்தோடு நின்று உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். மகரம் என்பது நிலம் தத்துவத்தை கொண்டது. பூமி எப்படி எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு தனக்குள் விதையை சுமந்து பலனை தருகிறதோ, அதே போல்தான் மகர ராசிக்காரர்களின் சுபாவமும். நீங்கள் எதையும் எளிதில் விட்டு விடுவதில்லை. எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு மௌனமாக உழைப்பீர்கள். ஆனால் ஜூலை 21 மற்றும் 22 ஆகிய நாட்களில் அந்த உழைப்புக்கான விதை முளைக்கத் தொடங்கும் காலகட்டம் வந்துவிட்டது. இந்த 2 நாட்களில் சந்திரன் மற்றும் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது மிக வலுவாக விழுகிறது. இது உங்கள் வாழ்க்கையின் தேக்க நிலையை உடைத்தெறிய போகும் தருணம். பல நாட்களாக ஏன் என் வாழ்க்கை நகராமல் ஒரே இடத்தில் நிற்கிறது என்ற ஆதங்கம் உங்கள் மனதில் இருந்திருக்கலாம். அதற்கு மிக முக்கிய காரணம் உங்கள் ஜாதகத்தில் இருந்த சில மறைமுக தடைகள். அந்த தடைகள் அனைத்தையும் இன்றைய கிரக நகர்வுகள் ஒவ்வொன்றாக நீக்கிக் கொண்டிருக்கின்றன. கிரகங்களின் இயக்கம் என்பது வெறும் கணக்கீடுகள் அல்ல, அது பிரபஞ்சத்தின் ஒரு சக்தி வாய்ந்த கடிகாரம். ஜூலை 21 மற்றும் 22 அந்த சுழற்சி சரியாக உங்கள் ராசிக்கு சாதகமான திசையில் திரும்புகிறது.
நீங்கள் எங்கு சென்றாலும் தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். எந்த காரியத்தை தொட்டாலும் தாமதமாகி இருக்கலாம். ஆனால் இந்த 2 நாட்களில் அந்த நிலைமை தலைகீழாக மாறப்போகிறது. நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு காரியமும் இப்போது ஒரு தங்குதடையின்றி வேகமெடுக்கும். பல நேரங்களில் நீங்கள் உணர்ந்திருக்கலாம், உங்களிடம் திறமையும் அனுபவமும் இருந்தும் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பு கை நழுவி போயிருக்கும். ஆனால் இந்த சிறப்பு நாட்களில் பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தட்டாமல் கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் சுற்றுப்புறத்தில் இருப்பவர்கள் கூட உங்களின் இந்த திடீர் மாற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். இதை ஏன் நான் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், உங்களை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் எப்போதுமே ஒரு திட்டமிடலோடு தான் நடக்கும். நீங்கள் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்கள், அனுபவித்த அவமானங்கள், இவை எல்லாவற்றிற்கும் சேர்த்து இந்த ஜூலை 21 மற்றும் 22 தேதிகளில் பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரியதொரு பரிசை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறது. இப்போது இந்த சிறப்பு நாட்களில் ஏற்பட போகும் அந்த பவர் ஓரை நேரத்திற்குள் நுழைவதற்கு முன் உங்கள் மனதை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த 2 நாட்களின் ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையின் பல வருட பிரச்சனைகளுக்கு ஒரே நொடியில் தீர்வு காண முடியும். மகர ராசி நேயர்களே, நாம் இப்போது பயணிக்கப் போவது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான ரகசியம் நிறைந்த அந்த 1 மணி நேரத்திற்குள். பலர் நேரத்தை வெறும் நிமிடங்களாக பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு மகர ராசிக்காரராகிய நீங்கள் நேரத்தை ஒரு பரிணாம வளர்ச்சியாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் ஜூலை 21 மற்றும் 22 ஆகிய இந்த 2 நாட்களில் உங்களுக்கு என்று ஒரு வெற்றி சாவியை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒப்படைக்கப் போகிறது. நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த நேரம் இவ்வளவு முக்கியமானது என்று. மகர ராசியின் அதிபதியான சனி பகவான் காலத்தின் தேவன். அவர் எப்போதுமே ஒரு கணக்கீட்டோடுதான் செயல்படுவார். இந்த 2 நாட்களில் கிரகங்கள் அமைந்திருக்கும் விதம் உங்கள் ராசிக்கு ஒரு அபூர்வமான ஏகாந்த நிலையை வழங்குகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் சிறு முயற்சி பல மடங்கு பலன்களை தரக்கூடியது. ஜூலை 21 மற்றும் 22 தேதிகளில் மகர் ராசிக்கு மிகவும் சாதகமான அந்த பவர் ஓரை நேரம் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. இந்த 1 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்திற்கான உழைக்களம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். நீங்கள் அன்றாட வேலைகளின் பரபரப்பில் இந்த நேரத்தை இழந்தால் அந்த ஆற்றல் உங்களை கடந்து சென்றுவிடும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் பெரிய தடைகள் அனைத்தும் கருகி போகும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ரகசிய பணிகள் இதோ. 1. உழைப்பின் பாரத்தை இறக்கி வைத்தல். அந்த நேரத்தில் உங்களை சுற்றியுள்ள அத்தனை இரைச்சல்களையும் நிறுத்திவிட்டு ஒரு அமைதியான இடத்தில் அமருங்கள். நீங்கள் இவ்வளவு காலம் பட்ட கஷ்டங்கள், சுமந்த சுமைகள் அனைத்தையும் பிரபஞ்சத்திடம் சமர்ப்பியுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பொறுமை அதிகம். அதை இன்று சரியான திசையில் பயன்படுத்துங்கள். 2. சனி பகவானின் ஆற்றலை உணர்தல். மகரத்தின் அதிபதி சனி பகவான். இந்த நேரத்தில் ஒரு ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து உங்கள் இலக்குகளை நோக்கி உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள். இது உங்கள் ராசியின் அதிபதியோடு நீங்கள் இணையும் ஒரு நுட்பமான வழி. நீங்கள் அந்த ஆற்றலோடு இணையும் போது உங்கள் பலவீனங்கள் அனைத்தும் பலமாக மாறத் தொடங்கும். 3. எழுதப்பட்ட சங்கல்பம். ஒரு வெள்ளை தாளில் நீங்கள் இந்த 2 நாட்களில் தீர்க்க வேண்டிய அந்த 3 முக்கிய விஷயங்களை எழுதுங்கள். எழுதும்போது இது ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டது என்ற அந்த வெற்றிகரமான உணர்வோடு எழுதுங்கள். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு சொல்லும் பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். பல வருடங்களாக நடக்காத ஒரு காரியம் இந்த 1 மணி நேர தியானத்தில் சில நிமிடங்களில் உங்கள் பக்கம் திரும்பும் வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், அந்த நேரத்தில் உங்கள் மனதில் எந்தவிதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. இது நடக்குமா என்ற கேள்வியே உங்கள் தோல்விக்கு காரணம். மாறாக, எனக்கு இது கிடைக்கப் போகிறது, நான் வெற்றியை நோக்கி பயணிக்கிறேன் என்ற அந்த உறுதியான நம்பிக்கைதான் உங்கள் பிரபஞ்ச தொடர்பை உறுதிப்படுத்தும். இந்த 1 மணி நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் இந்த 2 நாட்களில் இரவு உறங்கும் போது உங்கள் மனதில் ஒரு புதிய அமைதி இருப்பதை நீங்களே உணர்வீர்கள். உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் எல்லாம் சரியாகிவிட்டது என்று. அதுதான் உங்கள் வெற்றிக்கான முதல் அறிகுறி. இந்த பவர் ஓரை நேரத்தின் ரகசியத்தை உணர்ந்து கொண்டீர்களா? ஆம் என்றால் மகர ராசிக்கு ஜூலை 21 மற்றும் 22 கிடைக்கப் போகும் அந்த 3 மகத்தான அற்புதங்கள் என்னென்ன என்பதை மிக விரிவாக பார்க்க தயாராகுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையின் முதல் மற்றும்
மிக முக்கியமான அற்புதம் பொருளாதார ரீதியான மிகப்பெரிய எழுச்சி. நீங்கள் கடந்த காலங்களில் உழைத்த உழைப்புக்குரிய அங்கீகாரமும் பணமும் கிடைக்காமல் எவ்வளவோ தடைகளை சந்தித்திருப்பீர்கள். மகர ராசிக்காரர்கள் என்றால் கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் அந்த உழைப்புக்கான பலன் பல சமயங்களில் காலதாமதமாகவே வந்து சேரும். ஆனால் ஜூலை 21 மற்றும் 22 ஆகிய இந்த 2 நாட்களில் சனி பகவானின் அதீத அருளாலும் கிரகங்களின் மிகச் சிறப்பான சஞ்சாரத்தாலும் உங்கள் நிதிநிலை ஒரு புதிய உச்சத்தை தொடப்போகிறது. தொழில் செய்பவர்களுக்கு இந்த 2 நாட்களும் ஒரு பொற்காலம். உங்கள் நிறுவனத்தில் அல்லது நீங்கள் சார்ந்திருக்கும் வர்த்தக துறையில் நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த திட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் இன்று திடீரென உயிர் பெறப்போகின்றன. நீங்கள் செய்த ஒரு சிறிய முதலீடு அல்லது பழைய முயற்சி இப்போது பல மடங்கு லாபத்தை தரத் தொடங்கும். குறிப்பாக ஒரு புதிய தொழிலை தொடங்க காத்திருந்தீர்கள் என்றால் அதற்கான சரியான சந்தர்ப்பம் உங்கள் வாசலில் வந்து நிற்கிறது. பணிக்கு செல்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு குறித்த அந்த நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த தேதிகளில் நிறைவேறும். உங்களின் மேலதிகாரிகள் அல்லது உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்கள் உழைப்பையும் திறமையையும் ஒரு புதிய கோணத்தில் அங்கீகரிப்பார்கள். அந்த சிறிய பாராட்டு கூட உங்கள் நீண்டகால நம்பிக்கையை வானளவு உயர்த்தும். பல நேரங்களில் நீங்கள் பணத்தைக் கண்டு எச்சரிக்கையாக இருப்பீர்கள், அல்லது பணம் வந்தவுடன் ஏதேனும் எதிர்பாராத செலவு வந்துவிடுமோ என்ற ஒருவித பயம் உங்கள் மனதில் இருக்கும். அந்த பயத்தை ஜூலை 21 மற்றும் 22 தூக்கி எறியுங்கள். பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு தரப்போகும் இந்த வரவு வெறும் தற்செயலான பணம் அல்ல. இது உங்கள் பல வருட உழைப்புக்கு கிடைக்கும் ஈடு இணையற்ற பலன். உங்களின் அந்த உறுதியான மனது இந்த 2 நாட்களில் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை காட்டும். எந்த திசையில் கவனம் செலுத்தினால் பணம் பெருகும் என்ற அந்த துல்லியமான ஞானம் உங்கள் கைவசப்படும். நீங்கள் எடுக்கப் போகும் அந்த முடிவு உங்கள் வங்கி இருப்பை உயர்த்தும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. இந்த அற்புதம் நிகழும்போது உங்கள் மனதில் இருக்கும் அந்த தேவையற்ற நிதி பதற்றம் நீங்கிவிடும். இனி வருங்காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ற அந்த உறுதிதான் உங்கள் வாழ்க்கையின் மிகச்சிறந்த செல்வம். அந்த பொருளாதார அற்புதம் உங்களை வந்தடைய போகும் அந்த தருணத்திற்காக காத்திருங்கள். ஏனெனில் அந்த மாற்றம் வரும்போது அது உங்களை வெறும் பணியாளராக அல்லாமல் ஒரு வெற்றியாளராக மாற்றப் போகிறது. பொருளாதார ரீதியான இந்த முதல் அற்புதம் உங்கள் கதவை தட்டப்போகிறது என்பதை முழுமையாக நம்புகிறீர்களா? ஆம் என்றால் உங்கள் குடும்ப உறவுகளிலும் உங்கள் தனிப்பட்ட பிணைப்புகளிலும் நிகழப்போகும் அந்த 2வது அற்புதத்தை பற்றி பார்க்க தயாராகுங்கள். மகர ராசி நேயர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் 2வது அற்புதம் மிகவும் உணர்ச்சிகரமானது. அதுதான் உங்கள் உறவுகளில் மலரப்போகும் புதிய புரிதலும் குடும்பத்தில் உண்டாகும் நிம்மதியும். பொதுவாக மகர ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தின் மீது அதீதமான பாசமும் பொறுப்பும் கொண்டிருப்பவர்கள். ஆனால் அந்த பொறுப்புணர்ச்சியால் ஏற்படும் பணிச்சுமையும் மன அழுத்தமும் பல நேரங்களில் உங்கள் குடும்பத்தினரிடம் முழுமையாக அன்பை வெளிப்படுத்த விடாமல் தடுத்துவிடும். நான் உங்களுக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், ஏன் யாரும் இதை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஆதங்கம் உங்கள் மனதில் பலமுறை எழுந்திருக்கலாம். உங்களின் கடுமையான உழைப்பும் மௌனமான சுபாவமும் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு உங்களை ஒரு கடுமையானவராக காட்டிக் கொண்டிருக்கலாம். ஆனால் மகர ராசினரே, ஜூலை 21 மற்றும் 22 ஆகிய இந்த சிறப்பு நாட்களில் பிரபஞ்சம் உங்களுக்கு செய்யப்போகும் மிகப்பெரிய அற்புதம் அந்த இடைவெளிகளை முழுமையாக நிரப்பப் போகும் ஒரு அன்பின் பாலம். இந்த 2 நாட்களில் உங்கள் குடும்பத்தில் பல நாட்களாக தொடர்ந்த அந்த மன யுத்தமும் மனக்கசப்புகளும் முடிவுக்கு வரப்போகும் தருணம் கனிந்துள்ளது. ஒரு சிறிய புன்னகையோ அல்லது நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் முன்னெடுத்து பேசப்போகும் ஒரு அன்பான வார்த்தையோ உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை பாரத்தையும் நீக்கிவிடும். மகர ராசிக்குரிய அந்த திடமான ஆற்றல் இன்று உங்கள் குடும்பத்தினரின் மனதை உங்கள் பக்கம் திருப்பப் போகிறது. பல நேரங்களில் நீங்கள் குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகம் செய்திருப்பீர்கள், ஆனால் அதற்கான முறையான அங்கீகாரம் உடனடியாக கிடைத்திருக்காது. ஆனால் ஜூலை 21 மற்றும் 22 உங்கள் குடும்பத்தினர் உங்கள் உழைப்பையும் உங்கள் நிபந்தனையற்ற அன்பையும் ஒரு புதிய கோணத்தில் அங்கீகரிக்க தொடங்குவார்கள். அவர்கள் உங்களை வெறும் குடும்பத் தலைவராகவோ அல்லது உறுப்பினராகவோ மட்டும் பார்க்காமல் இந்த குடும்பத்தின் உண்மையான தூணாக பார்க்க போகிறார்கள். இந்த உறவு நிலை மாற்றத்தின் மூலம் என்ன நடக்கும்? வீட்டிலிருந்த அந்த இறுக்கமான சூழல் நீங்கி மீண்டும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தழைக்கத் தொடங்கும்.
உங்கள் துணையாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது உங்கள் பெற்றோராக இருக்கலாம். அவர்கள் இன்று உங்களை முழுமையாக புரிந்து கொண்டு உங்களுடன் நேரத்தை செலவிட விரும்புவார்கள். நாம் ஏன் இவரை இவ்வளவு நாள் தவறாக புரிந்து கொண்டோம் என்ற அந்த உணர்வு அவர்களுக்குள் பிறக்கும் போது உங்கள் மனம் லேசாகிவிடும். ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் கடந்த கால ஈகோ அல்லது முந்தைய கசப்பான நினைவுகளை அந்த நேரத்தில் பிடித்துக் கொண்டிருக்காதீர்கள். அவர் ஏன் முன்பு என்னிடம் அப்படி செய்தார் என்று நினைக்காமல், இன்று என் குடும்பம் என்னை அன்புடனும் மரியாதையுடனும் பார்க்கிறது, அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று நினைக்க தொடங்குங்கள். உங்கள் பொறுமையும் மன்னிக்கும் குணமும் இன்று உங்களுக்கு ஒரு பெரிய குடும்ப வெற்றியை தரப்போகிறது. உறவுகள் பலப்படும் போது அந்த வீட்டில் ஒரு தெய்வீக தன்மை குடிபுகும். அந்த தெய்வீக தன்மைதான் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருந்த அனைத்து எதிர்மறை சக்திகளையும் வெளியேற்றிவிடும். ஜூலை 21 மற்றும் 22 தேதிகளில் உங்கள் குடும்பத்தில் நிகழப்போகும் இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையின் பெரும் பகுதியை அமைதியால் நிரப்பப் போகிறது. இந்த இரண்டாவது அற்புதத்தை உங்கள் குடும்பத்தில் காண தயாராகுங்கள். அந்த மகிழ்ச்சியான சூழல் உங்களை எப்படி மாற்றப் போகிறது என்பதை இந்த நாட்களில் நீங்களே கண்கூடாக உணர்வீர்கள். இந்த மாற்றம் வரப்போகிறது என்பதை முழுமையாக நம்புபவர்கள் ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி அந்த அமைதியை மட்டும் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். மகர ராசி நேயர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் மூன்றாவது அற்புதம் மற்ற இரண்டையும் விட மிகவும் உயர்வானது. அதுதான் உங்கள் மனதின் குழப்பங்கள் அனைத்தும் முழுமையாக நீங்கி பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கப் போகும் அந்த தெளிவான ஞானம். வாழ்க்கையில் பணம் வந்துவிடலாம், உறவுகள் சரியாகலாம், ஆனால் மனம் பாரத்துடனும் குழப்பத்திலும் இருந்தால் எந்த வெற்றியையுமே முழுமையாக அனுபவிக்க முடியாது. மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகம். குடும்ப பாரம், எதிர்கால கவலை, தொழிலில் ஏற்படும் சவால்கள் என்று எல்லாவற்றையும் நீங்களே சுமந்து பல இரவுகள் தூக்கமில்லாமல் தவித்திருப்பீர்கள். என் வாழ்க்கையின் இலக்கு என்ன? நான் எடுத்த முடிவுகள் சரிதானா என்ற பல்லாயிரம் கேள்விகள் உங்கள் ஆழ்மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் மகர் ராசியினரே, ஜூலை 21 மற்றும் 22 ஆகிய இந்த 2 நாட்களில் பிரபஞ்சம் உங்களுக்கு செய்ய போகும் மிகப்பெரிய அற்புதம் அந்த மனப்புகைமூட்டத்தை முழுமையாக அகற்றுவதுதான். எப்படி சூரியன் மேகங்களை விலக்கி பிரகாசமாக வெளிப்படுகிறதோ அதுபோல உங்கள் குழப்பங்கள் அனைத்தும் இன்று விலகப் போகிறது. இந்த சிறப்பு நாட்களில் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் உள்ளுணர்வு மிக கூர்மையாக செயல்படும். நீங்கள் பல நாட்களாக யோசித்துக் கொண்டிருந்த ஒரு முக்கியமான முடிவுக்கோ அல்லது சிக்கலுக்கோ விடை உங்கள் கண் முன்னால் நிற்கும். அது ஒரு பெரிய மனிதரின் அறிவுரை மூலமாகவோ, ஒரு புத்தக வரிகள் மூலமாகவோ, அல்லது திடீரென உங்கள் சிந்தனையில் தோன்றும் ஒரு மின்னல் போன்ற யோசனை மூலமாகவோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த தெளிவு வரும்போது உங்கள் மனதில் ஒரு விதமான அமைதி, அதாவது சாந்தி பிறக்கும். இனி நான் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை, என் பாதை இதுதான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை உங்கள் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து எழும். அந்த நம்பிக்கையை பெற்றவர்கள் இவ்வுலகில் எதையும் சாதிப்பார்கள். மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமே இந்த மன உறுதிதான். அந்த உறுதி இந்த நாட்களில் பிரபஞ்சத்தால் இன்னும் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஏன் இந்த மாற்றம் இந்த 2 நாட்களில் நிகழ்கிறது தெரியுமா? உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானின் அருளால் இன்று பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ஞான கதவை திறந்து வைக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் கடந்த கால தோல்விகள் மற்றும் அவமானங்கள் அனைத்தும் உங்களுக்கு இப்போது கிடைக்கப் போகும் இந்த தெளிவுக்கான பாடங்கள் என்பது உங்களுக்கு புரிய வரும். இந்த அற்புதத்தின் அடையாளம் என்ன? ஜூலை 21 மற்றும் 22 தேதிகளில் இரவு நீங்கள் நிம்மதியாக உறங்கச் செல்வீர்கள். நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் இருக்காது. மாறாக எது நடந்தாலும் அது என் வெற்றிக்குத்தான் என்ற ஒரு பக்குவம் உங்களிடம் இருக்கும். அந்த பக்குவம் தான் உங்களை ஒரு சாதாரண உழைப்பாளிடமிருந்து ஒரு உயர்ந்த தலைவனாக மாற்றும். நீங்கள் இந்த நாட்களில் எடுக்கப் போகும் அந்த முடிவு அல்லது உங்களுக்கு கிடைக்கப் போகும் அந்த தெளிவு உங்களின் அடுத்த பல ஆண்டுகால வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிறது. இது ஏதோ ஒரு சாதாரண எண்ணம் அல்ல, இது பிரபஞ்சம் உங்களுக்காக காட்டிய ஒளி. அந்த ஒளியை பின்தொடருங்கள், அது உங்களை வெற்றி கோட்டிற்கு நிச்சயம் அழைத்துச் செல்லும். இந்த மூன்றாவது அற்புதத்தை முழுமையாக உணர ஜூலை 21 மற்றும் 22 ஆகிய நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஒரு 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுங்கள். எனக்கு தெளிவை தந்ததற்கு நன்றி என்று உள்ளன்போடு சொல்லுங்கள். அவ்வளவுதான்.
அந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் ஆழமாக பதிய தொடங்கும். மகர ராசி நேயர்களே, நாம் இப்போது மிக முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறோம். மேலே சொன்ன அந்த 3 அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக பலிக்க ஜூலை 21 மற்றும் 22 ஆகிய இந்த 2 நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உழைப்பிற்கும் நேர்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் உரியவர். எனவே நீங்கள் செய்யும் எந்த ஒரு பரிகாரமும் ஒரு தூய்மையான மற்றும் நேர்மையான எண்ணத்தோடு இருக்க வேண்டும். பரிகாரம் என்பது பிரபஞ்சத்தை மிரட்டுவது அல்ல, அது உங்களுக்கும் பிரபஞ்சத்தின் சக்திக்கும் இடையே ஒரு சரியான அலைவரிசையை உருவாக்குவது. ஜூலை 21 மற்றும் 22 தேதிகளில் அந்த பவர் ஹோரை நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியவை: 1. எள் மற்றும் கருப்பு வஸ்திரத்தின் சக்தி. சனி பகவானுக்கு உகந்த கருப்பு எள்ளை ஒரு சிறிய கட்டுத்துணையில் முடிந்து உங்கள் பூஜை அறையிலோ அல்லது நீங்கள் அடிக்கடி இருக்கும் இடத்திலோ வையுங்கள். எள் என்பது உங்கள் கர்ம வினைகளை கரைத்து தேவையற்ற தடைகளை நீக்கும் ஆற்றல் கொண்டது. அதை வைக்கும்போது என் வாழ்க்கையில் உள்ள உழைப்புக்கான தடைகள் நீங்கி பலன் கிடைக்கட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இது உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றலை முழுமையாக ஈர்த்து நேர்மறையான அதிர்வுகளை மட்டும் உங்களுக்கு வழங்கும். 2. மன தியானம். மகர ராசியின் உண்மையான பலம். மகர ராசிக்காரர்களுக்கு கடின உழைப்பு தெரியும், ஆனால் மனதை அமைதிப்படுத்துவது சில நேரங்களில் கடினமாக இருக்கும். ஜூலை 21 மற்றும் 22 ஆகிய நாட்களில் அந்த பவர் ஹோரை நேரத்தில் மௌனமாக அமர்ந்து தியானியுங்கள். எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம், வெறும் மூச்சை கவனித்தாலே போதும். இந்த மனம் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை உங்களுக்கு காட்டும். நீங்கள் பல நாட்களாக தேடும் அந்த விடை உங்கள் மனத்தின் ஆழத்திலிருந்து தான் வெளிப்படும். 3. எழுதப்பட்ட சங்கல்பம். ஒரு வெள்ளைத்தாளில் நீங்கள் இந்த 2 நாட்களில் தீர்க்க வேண்டிய அந்த 3 முக்கிய விஷயங்களை எழுதுங்கள். எழுதும்போது இது ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டது என்ற அந்த வெற்றிகரமான உணர்வோடு எழுதுங்கள். எழுதிய அந்த தாளை ஒரு பீரோவிலோ அல்லது பாதுகாப்பான இடத்திலோ வைத்து விடுங்கள். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு சங்கல்பம். பிரபஞ்சம் உங்கள் சங்கல்பத்தை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்ற துரிதமான பாதையை தயார் செய்யும். 4. அகல் விள நல்லெண்ணெய் தீபம் ஒளியின் சாட்சி. முடிந்தால் ஒரு அகல் விளக்கை நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்கள். அந்த சுடர் எரியும் போது அது உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களையும் குழப்பங்களையும் எரித்து புதிய ஒளியை கொண்டு வருவதாக கருதுங்கள். அந்த ஒளியை பார்த்தபடி பிரபஞ்சமே, ஜூலை 21 மற்றும் 22 ஆகிய நாட்களில் நீ தரும் இந்த அற்புதங்களை நான் முழுமனதுடன் வரவேற்கிறேன் என்று கூறுங்கள். ஒளி என்பது எப்போதுமே ஞானத்தின் சின்னம். அது உங்கள் உழைப்புக்குரிய வெற்றியை தந்து உங்களுடைய அறிவாற்றலை மேலும் மெருகேற்றும். இந்த எளிய செயல்கள் பார்க்க சாதாரணமாக தெரியலாம், ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் போது இது உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும். இந்த கவசம் உங்களை சுற்றி இருந்தால் எந்த தடையும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. பலன் என்பது வெளியில் தேடுவதல்ல, உங்கள் உள்மனதின் அழுத்தமான நம்பிக்கையில்தான் இருக்கிறது. நீங்கள் அந்த செயலை செய்து முடிக்கும் போது உங்களுக்குள் ஒரு லேசான பாரமற்ற உணர்வு தோன்றும். அந்த உணர்வுதான் பிரபஞ்சம் உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதற்கான மிகச்சிறந்த அடையாளம். இந்த எளிய பரிகாரங்களை செய்ய நீங்கள் தயாராகிவிட்டீர்களா? அப்படி என்றால் இறுதியாக நாம் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்று நம்முடைய வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல போகிறோம் என்பதை பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, நாம் இன்று பயணித்த இந்த ஆன்மீக பாதை வெறும் சொற்களால் ஆனது அல்ல. இது உங்களின் ஆழ்மனதோடு பிரபஞ்சம் பேசும் ஒரு நேரடி உரையாடல். ஜூலை 21 மற்றும் 22 ஆகிய இந்த 2 நாட்களில் நாம் விவாதித்த இந்த 3 அற்புதங்கள், கிரக மாற்றங்கள் மற்றும் நாம் செய்யப்போகும் அந்த சிறு பரிகாரம், இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பொற்கால கதவை திறக்கப் போகிறது. இப்போது உங்கள் மனம் எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். வீடியோவின் ஆரம்பத்தில் இருந்த அந்த பாரம், அந்த தவிப்பு, அந்த தொடர் தோல்விகள் தந்த சோர்வு, இவை அனைத்தும் மெல்ல குறைந்து ஒரு தெளிவான அமைதி உங்கள் உள்ளத்தில் குடிபுகுந்திருப்பதை உங்களால் உணர முடிகிறதா? அந்த அமைதிதான் பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் முதல் பரிசு. அந்த அமைதியை பிடித்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்கள் வெற்றிக்கான ஆதார சுருதி. நண்பர்களே, வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட போராட்டம். அதில்
மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போதும் முன்னணி போர்வீரர்களைப் போல நின்று எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த தியாகத்திற்கும் உழைப்புக்கும் உரிய காலம் இப்போது கனிந்துள்ளது. ஜூலை 21 மற்றும் 22 ஆகிய நாட்களில் அந்த பவர்ஹோரை நேரத்தில் நீங்கள் செய்யும் அந்த சிறிய வழிபாடு பிரபஞ்சத்தின் கோடிக்கணக்கான அலைகளில் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தும். நீங்கள் கேட்கும் அந்த 3 விஷயங்கள், உங்கள் பொருளாதார முன்னேற்றம், உங்கள் உறவுகளின் பலம், உங்கள் மனதின் தெளிவு, இவை 3ம் உங்கள் வாழ்வில் மலர்வது நிச்சயம். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நம்பிக்கை என்பது ஒரே நாளில் கரைந்து விடுவதல்ல. அது தினசரி நீங்கள் பிரபஞ்சம் மீதும் உங்கள் உழைப்பு மீதும் வைக்கும் அந்த அசைக்க முடியாத ஈடுபாடு. இன்று நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த வழிமுறைகள் உங்கள் ஆன்மாவை புதுப்பித்திருக்கிறது. இனிவரும் நாட்களில் ஒவ்வொரு காலையும் உங்களுக்கு ஒரு புதிய வெற்றிக்கான வாய்ப்பாக அமையும். எப்போதுமே உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானின் ஆசியை மனதில் இருத்துங்கள். அவர் உங்களை சோதித்த அதே கைகளால் தான் இப்போது உங்களுக்குரிய மகுடத்தை சூட்டப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜூலை 21 மற்றும் 22 தேதிகளில் சந்திக்கப் போகும் இந்த மாற்றங்களை, இந்த அற்புதங்களை ஒரு சாட்சியாக நின்று கவனித்து பாருங்கள். பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு சிறு சிறு விஷயங்கள் வழியாக தன்னுடைய பேரன்பை வெளிப்படுத்துகிறது என்பதை பாருங்கள். அது ஒரு எதிர்பாராத தனவரவாக இருக்கலாம், ஒரு குடும்ப உறுப்பினரின் அன்பான அரவணைப்பாக இருக்கலாம், அல்லது திடீரென உங்கள் மனதில் தோன்றும் ஒரு தெளிவான யோசனையாக இருக்கலாம். பிரபஞ்சம் உங்களுடன் பேசிக்கொண்டே இருக்கிறது. அதை செவிமடுக்கும் பக்குவம் உங்களுக்கு இப்போது முழுமையாக வந்துவிட்டது. மகர ராசி நேயர்களே, நாம் ஒரு குடும்பமாக இணைந்து இந்த ஆன்மீக பயணத்தை தொடர்கிறோம். உங்கள் வாழ்க்கை உயர வேண்டும், நீங்கள் நினைத்த அந்த அற்புதங்கள் உங்கள் கைகளில் வந்து சேர வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். இந்த காரியங்கள் நடந்த பிறகு அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். இறுதியாக, நம்முடைய இந்த ஆன்மீக தொடர் மற்றும் ஜோதிட ரகசியங்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள ஜாதக ரகசியம் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நமது இந்த ஆன்மீக குடும்பத்தில் நீங்கள் இணைந்திருப்பதன் மூலம் ஒவ்வொரு வாரமும் வரும் கிரக மாற்றங்களையும் அவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகும் அற்புதங்களையும் நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும். இந்த அற்புதத்தை பெறப்போகும் ஒவ்வொருவரும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களின் குலதெய்வத்தின் பெயரை பதிவிடுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு அரணாக இருக்கட்டும். நாம் அனைவரும் சேர்ந்து அந்த பிரார்த்தனையை வைப்போம். பிரபஞ்சம் அதை நிச்சயம் நிறைவேற்றி தரும். வாழ்க வளமுடன். பிரபஞ்சத்தின் பேரருள் ஜூலை 21 மற்றும் 22 உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கட்டும். மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த பதிவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் அடுத்த ரகசியத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அந்த தெளிவோடும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் இருங்கள்.